நல்லவர். நாம் உட்காரலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களிலே அநேக நிருபங்கள் அது முடியும் பொழுது வாழ்த்துதலோடு முடியும் இல்லையா? ஒவ்வொரு நிருபத்தையும் பவுல் முடிக்கும்போது ஒரு வாழ்த்துதலோடு என்ன பண்ணுவார்? முடிப்பார் இல்லையா? ஆனால் ஒரே ஒரு நிருபத்தில் மாத்திரம் வாழ்த்துதலுக்கு முன்பதாக ஒரு காரியத்தை அவர் சொல்வதை பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம். கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் இல்லையா? ஸோ ஒரு விசேஷமாக ஒரு காரியத்தை என்ன பண்ணுறார் பவுல் அங்கே சொல்லுகிறார். கர்த்தர் பேரில் ஆணையிட்டு சொல்லுகிறேன். ஆங்கிலத்தில் பார்ப்போம். ஐ புட் யூ அண்டர் ஓத். ஐ புட் யூ அண்டர் ஓத். ஒரு உறுதிமொழி போல. இதை கண்டிப்பாக என்ன பண்ணணும்? எல்லா சபைகளிலும் வாசிக்கப்பட வேண்டும். எல்லா சபைகளுக்கும் இதை என்ன பண்ணுங்க? அனுப்புங்க. அதை கர்த்தர் பேரில் நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும். அதனால் பரிசுத்தமான சகோதரர் யாவரும் பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அல்லது தேவனுடைய பரிசுத்தத்தை தரித்து கொண்டவர்கள், பரிசுத்த சபைக்குள்ளே கூடி வருகிறவர்கள் இல்லையா? அப்படிப்பட்ட பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே அவ்வளவு அவர் முக்கியத்துவப்படுத்தி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதில் சில முக்கியமான காரியங்களை என்ன பண்ணியிருக்கணும்? கண்டிப்பாக அதில் சொல்லியிருக்கணும். அநேக காரியங்களை பவுல் இந்த நிருபத்திலே அவர் பேசுகிறார். 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது தெசலோனிக்கே சபையினுடைய அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை என்ன பண்ணுறாரு? நல்லா கொஞ்சம் பாராட்டி அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்குது, அவருடைய நற்கிரைகள் எப்படி இருக்குது, அவருடைய புகழ் எப்படி இருக்குது இல்லையா? எல்லா நிருபங்களிலும் முதல்ல பவுல் அதான் செய்வார். அவர்களுடைய நன்மையான காரியங்கள், அவங்கக்கிட்ட என்னென்னலாம் நல்லதை பார்க்குறாரோ அந்த நன்மைகள் எல்லாவற்றையும் முதல்ல என்ன பண்ணுவார்? முதல்ல அந்த நன்மைகளெல்லாம் சொல்லி அவங்கள பாராட்டுவார். இதெல்லாம் உங்ககிட்ட நான் நன்மையாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அவர் எந்த சபையும் பாராட்டாமல் இல்லை இல்லையா? எல்லா சபையுமே அவர் எந்தெந்த விஷயத்தில் பாராட்டணுமோ அந்தந்த விஷயங்களை அந்தந்த இடத்துல அவங்கள பாராட்டுவார். எந்தெந்த இடங்களில் அவங்கள கடிந்து கொள்ள வேண்டுமோ அந்தந்த இடங்களில் அந்தந்த விஷயங்களை அவங்கள கடிந்து கொள்வார். ஆகவே 1ஆம் அதிகாரத்தில் அவங்களை பாராட்டுகிறார். 2ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த சபையின் மேலும் அந்த சபையின் விசுவாசிகள் மேலும் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார், எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறோம், இல்லை அவங்களுடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் அவங்களிடத்துல வந்து என்ன பண்ண செஞ்சேன் அப்படிங்கிறத குறித்து என்ன பண்ணுறாரு? பேசுகிறார். 3ஆம் அதிகாரத்தில் வரும்பொழுது அங்கே சில முக்கியமான காரியங்களை அவங்களோட என்ன பண்ணுறாரு? பேச ஆரம்பிக்கிறார் இல்லையா? அவங்கள்ட்ட அந்த தெசலோனிக்கே சபையில் அதிகமான உபத்திரவம் இருந்தது. தெசலோனிக்கே சபையில் அதிகமான உபத்திரவம் இருந்தது. இந்த உபத்திரவத்தின் நிமித்தம் இவர்கள் விசுவாசத்தை விட்டு வழி விலகி போய்விடுவார்களோ என்கிற சந்தேகம் யாருக்குள்ள வந்துடுச்சு? பவுலுக்குள்ள வருது இல்லையா? சில நேரத்தில் சில விசுவாசிகள் அவங்களுடைய வாழ்க்கையில் உபத்திரவங்களும் பாடுகளும் வரும்போது என்ன பண்ணுவாங்க? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவாங்க? அப்படியே விலகி போவாங்க. இது உலகத்தில் பொதுவாகவே இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொய் என்னன்னா, கடவுள்கிட்ட போனால் உனக்கு நிறைய சோதனை வரும், நீ கடவுள்கிட்ட நெருங்க நெருங்க உனக்கு நிறைய பாடு வரும், நிறைய சோதனை வரும் இல்லையா? இப்படி ஒரு பொய் நிறைய இடத்துல இருக்குது. நிறைய பேருக்குள்ளே இது ஒரு பயமாகவும் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் தங்கள் பிள்ளைங்களை கூட என்ன பண்ண மாட்டாங்க? கடவுள்கிட்ட நெருங்கி போக அனுமதிக்கிறதில்ல. பெந்தகோஸ்தே சபையை பற்றி நான் பேசலை. மற்ற பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிற பயம் என்னது? கடவுள்கிட்ட நம்ம நெருங்கி போனோன்னா நமக்கு என்ன உண்டாகும்? சோதனைகள் வரும், பாடுகள் வரும், பயங்கரமான உபத்திரவங்கள் வரும். இதை நினச்சி பயந்தே நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? தூரமாகவே நின்றுட்டுருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அது தெரியல இல்லையா? அவர் என்னை சோதித்த பின்பதாக நான் பொன்னாக விளங்குவேன் என்று யோபு சொல்வது போல, சோதனைகள் முடிந்த பின்பதாக அவர் எனக்கென்று நியமித்திருக்கிற என்ன பண்ணுவார்? ஜீவ கிரீடத்தை எனக்கு கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவங்களுக்கு அந்த சோதனைகளுக்குள்ளே போகிறதுக்கு என்ன கிடையாது? அவங்களுக்கு
மனம் இல்லை, அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆகவே என்ன பண்ணுறாங்க, தூரமாகவே அவங்க நிற்கிறாங்க. ஆனால் இங்கே பவுலுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் பவுல் ஊழியம் செஞ்சுட்டு வந்துட்டார். தெசலோனிக்கே சபையில் ஊழியம் செஞ்சுட்டு வந்தார். தெசலோனிக்கே சபையில் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? பவுலுடைய மிஷனரி பிரயாணம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். தெசலோனிக்கே சபையில் பவுல் எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? 6 மாதமா, 3 மாதமா? சரி, நம்ம அதை கொஞ்சம் வாசிட்டு வந்துடுவோமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் வாசிங்க. சரி, போதும். எத்தனை ஓய்வு நாட்கள் அங்கே போய் பேசினாரா? 3 ஓய்வு நாளில். அப்படின்னா எவ்வளோ நாள் இருந்திருக்காருங்க? 3 வாரம் இருந்திருக்கிறாரு. அதற்கு பின்பதாக மேபி இன்னும் 1 வாரம் 2 வாரம் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அதுக்குள்ளே அங்கே பெரிய கலகம் உண்டாகிறது, பயங்கர பிரச்சனை உண்டாகிறது. அங்கேருந்து பவுலை கொல்லுவதற்காக என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்க. பின்னாடி நம்ம வாசிச்சோன்னு சொன்னால் அங்கேருந்து உடனே என்ன பண்ணாங்க, சகோதரர்கள் என்ன பண்ணாங்களாம்? வாசிங்க, 10வது வசனத்தை வாசிங்க. உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெராயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். ஏன்னா பவுலையும் சீலாவையும் என்ன பண்ணுறாங்க, வலை போட்டு தேடுறாங்க. தெசலோனிக்கேயில் மாட்டினா அவங்கள என்ன பண்ணிடணும், அவங்கள ஒரு வழி பண்ணிடணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க. ஏற்கனவே இப்போ தான் பிலிப்பில் அடி வாங்கின்னு வந்திருக்கிறாங்க. பவுலும் சீலாவும் எந்த பட்டணத்துக்கு போனாலும் அடி வாங்காமல் அவங்க வந்ததே கிடையாது இல்லையா? அடி உத இல்லாமல் ஊழியம் கிடையாது. அப்போ தான் பிலிப்பில் நல்லா அடி வாங்கிட்டு வாங்கிட்டு அங்கேருந்து எங்கே வந்தாங்க, தெசலோனிக்கே வந்தாங்க. தெசலோனிக்கையில் வந்து ஒரு 3 வாரம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, பவுலையும் சீலாவையும் வலை போட்டு தேடுறாங்க. அவன் கையில் சிக்கினான்னா அவன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு எங்கே போகிறாங்க, பெராயாவுக்கு போகிறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு இடத்துக்காக போகிறாங்க. அப்படி தான் ஊழியம் செய்து கொண்டு இருந்தார்கள். ஆமேன். பயங்கரமான எதிர்ப்புகள், பாடுகள் அதன் மத்தியில். ஆக இந்த 3 வாரத்துக்குள்ளே பவுல் அங்கே அந்த ஊழியத்தினுடைய சத்தியங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, அங்கே ஆழமாக அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் இல்லையா? சில நேரத்தில் 3 வருஷம் ஆனாலும் 30 வருஷம் ஆனாலும் சில விஷயங்கள் நமக்கு என்ன பண்ணதில்லை, கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் 3 வாரத்தில் பவுல் என்ன பண்ணுறாரு, அடிப்படை உபதேசம், த பேசிக் டாக்டரின்ஸ், அந்த அடிப்படை உபதேசங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் பவுல் இருக்கும்போதே அங்கே உபத்திரவம் ஆரம்பமாயிடுச்சு. கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான உபத்திரவம் அங்கே ஆரம்பமாயிடுச்சு. பவுல் வந்துட்டார். ஆனால் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு என்ன இருக்குது, உபத்திரவம் இருக்கிறது. அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுறாங்க, பயங்கரமான உபத்திரவத்திற்கு உள்ளாக்கப்படுறாங்க. இப்போ பவுலுக்குள்ளே என்ன சந்தேகம் வருதுன்னா, இந்த உபத்திரவத்தினால இவங்க என்ன ஆகிட போகிறாங்க, சோர்ந்துட போகிறாங்க, வழி விலகிட போகிறாங்க, இவங்க விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணிட போகிறாங்க, விலகிட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு பயம், ஒரு கலக்கம். உடனே அவர் ஊக்கமாக என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, தெசலோனிக்கர்களுக்காக பயங்கரமாக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை விட்டு அவங்க என்ன பண்ணக்கூடாது, வழி விலகக்கூடாது, விசுவாசத்தில் அவங்க சோர்ந்து போகக்கூடாது, அவங்க விசுவாசம் இன்னும் பலப்படணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, ஊக்கமாக அவங்களுக்காக ஜெபிக்கிறாரு. உடனே 2 பேர் என்ன பண்ணுறாரு, அனுப்பி விடுறார். தீமோத்தேயுவையும் சில்வானஸையும் இல்லையா, 2 பேரையும் நீங்கள் போய் என்ன பண்ணுங்கள், தெசலோனிக்கேயில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. சரி, நாம் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கே 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் வாசிங்க. இந்த உபத்திரவங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும். 1, உங்களை திடப்படுத்தணும். 2வது, நீங்கள் கொண்டிருக்கிறீங்களே விசுவாசம், இது சாதாரண ஒரு விசுவாசம் கிடையாது. இந்த விசுவாசத்தை உறுதியாக பற்றி என்ன பண்ணுங்க, பிடிங்க. ஒரு நாள் இந்த விசுவாசத்தை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, தளர்ந்துடாதீங்க, இறுக பற்றி விசுவாசத்தை பிடிங்க அப்படின்னு அந்த விசுவாசத்தை பற்றி அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு தெளிவை கொடுப்பதற்காகவும். வாசிங்க. புத்தி சொல்லவும். எப்படி நம்ம எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறோமா, இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். நியமிக்கிறதுன்னா என்னது, அப்பாயிண்ட் பண்ணுறது, குறிக்கிறது.
உபத்திரவத்துக்குன்னே நம்மளை, ஆமாம் இல்லையா, வசனம் அப்படிதான் பவுல் தான் சொல்றாரு, இப்படிப்பட்ட உபத்திரவத்திற்கு நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். ரைட், அடுத்த வசனம் வாசிங்க. நமக்கு உபத்திரவம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு முன் அறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டதென்றும் அறிந்திருக்கிறீர்கள். ரைட் இல்லையா? அப்போ பவுல் அங்கே இருக்கும்போது அந்த 3 வாரத்துக்குள்ளேயே என்ன சொல்லிட்டாரு? உபத்திரம் வரும். இதுதான் ஃபுல் காஸ்பிள். இதுக்கு பேர் தான் ஃபுல் காஸ்பிள், முழுமையான சுவிசேஷம் இதுதான். பா ஆண்டுக்குள்ளே வந்தால் அப்படியே ரோஜா பூ பாதையாக இருக்கும்பா, நீ அப்படியே உருண்டுக்கிட்டே ஜாலியாக என்ன பண்ணலாம், வரலாம். அப்படி கிடையாது. நீ விசுவாசத்தில் வரும்போது, ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கும்போது, பரிசுத்தத்திற்காக நிற்கும்போது, விக்கிரக ஆராதனைக்கு எதிராக நிற்கும்போது, பாவத்திற்கு எதிராக போராடும்போது, பிசாசை எதிர்த்து நிற்கும்போது, சுயத்துக்கு விரோதமாய் போராடும்போது உனக்கு நிறைய போராட்டங்கள் இருக்கும், பாடுகள் இருக்கும், உபத்திரவங்கள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் நெருக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் வரும். ஆனால் என்ன பண்ணாத, சோர்ந்து போகாத. உன் விசுவாசத்தை உறுதியாய் பற்றி பிடி, சத்தியத்தில் தெளிவாக இரு இல்லையா? இதுதான் பவுலுடைய சத்தியம். வெறும் செழிப்பின் உபதேசம் கிடையாது. கர்த்தருக்குள்ளே வந்துட்டேன்னா நீ அப்படியே நேராக எங்கே போயிடுவேன், இமயமலை உச்சியில் போய் நீ உக்காந்துருவே, அப்படி கிடையாது. உபத்திரமும் வரும், அதற்கு தான் நம்ம நியமிக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் வரும். ஆனாலும் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அதை சொல்லுறதுக்கு பவுலுக்கு முழு தைரியம், முழு தகுதியும் உண்டு. ஏன்னா அவர் ஒரு பட்டணத்துலேயே அடி வாங்கி வந்திருக்கிறார் இல்லையா? அவர் அப்படியே சொகுசாக ஒரு ஏசி காரில் வந்து இறங்கிட்டு, அப்படி தான் பாடு வரும் எல்லாம், அந்த பாடெல்லாம் என்ன பண்ணிங்க, சகிச்சிங்க, இதோ நான் வரேன், அடுத்த ஊருக்கு போகிறேன், அப்படியே ஒரு ஏசி காரில் ஏறி அப்படி போகல. அதுக்கு முன்னாடி அவர் அங்கே அடி வாங்கி தான் வந்திருக்கிறாரு இல்லையா? பிலிப்பில் அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாரு, தெஸ்லோனிக்கில் அடி வாங்கி தான் போகிறாரு. அதான் சொல்கிறார், பாடுகள் உண்டு, கவலைப்படாதீங்க, உறுதியாக இருங்க. கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறவைகள் மகிமையானவைகள். ஆமேன். கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள்லாம் மகிமையானது. அதை அடையணும், அதை போய் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா இந்த உலகத்தில் சில பாடுகளையும் போராட்டங்களையும் நம்ம தாண்டி தான் என்ன பண்ணணும், போயாகணும். அதெல்லாம் தாண்டாமல், அதெல்லாம் சகிக்காமல் போய் அதை என்ன பண்ண முடியாது, பெற முடியாது. ஆகவே பவுல் அதை ரொம்ப தெளிவாக என்ன பண்ணுறார், அவங்களுக்கு சொல்கிறார். ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்கு உட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். சோதனைக்காரன், கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறோம், கஷ்டப்பட்டு சபையை ஸ்தாபித்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், வந்தோம். ஆனால் சோதனைக்காரன் வந்து உங்களை சோதித்து அந்த ஊழியத்தை கெடுத்து, நாசம் பண்ணி, சபையை கெடுத்து, விசுவாசிகளை கெடுத்து, அவன் என்ன பண்ணி வச்சுக்கிறான்னு தெரியலையே, என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே, அதை எப்படியாவது அறியணும். உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியணும். அதுக்காக நான் யாரை அனுப்புனேன், தீமோத்தேயுவை அனுப்புனேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? பவுலுக்குள்ளே எவ்வளோ ஒரு பாரம், எவ்வளோ ஒன்றும் இல்லை. அவர் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 வாரம் 4 வாரம் இல்லை அதிகபட்சம் 1 மாதம் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு, சபையை ஸ்தாபிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அந்த விசுவாசிங்க இப்போ என்ன நிலைமையில் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கா இல்லையா, விசுவாசம் தளர்ந்து போயிருக்கா, விசுவாசத்தில் பலவீனப்பட்டிருக்காங்களா, சத்துரு அவங்க விசுவாசத்தை கெடுத்தானா, சோதனைகள் அவங்க வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை கெடுத்து போட்டுச்சா, அவங்களுக்கு வந்த பாடுகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இது அவங்கள விசுவாசத்தை விட்டு பின்வாங்க செஞ்சிச்சா, எப்படி இருக்கிறாங்க அவங்களுக்கு போய் ஆலோசனை சொல்லணும், அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்க கொண்டிருக்கிற விசுவாசத்தினுடைய மேன்மை என்ன என்பதை அவங்களுக்கு சொல்லணும். இதுதான் அவருடைய வாஞ்சை, இது தேவனுடைய பாரம். ஆமேன். இப்போ ஒரு மாதம் சபைக்கே அவருக்குள்ள அப்படி இருக்குன்னு சொன்னால், பல வருஷமாக நடந்துருக்கிற சபையை குறித்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆண்டவருக்கு? இந்த சபை விசுவாசிங்க எவ்வளோ சத்தியத்தை கேட்டிருக்கிறாங்க, பாடு உபத்திரவத்தை பற்றி எவ்வளோ காரியங்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்கிறாங்க. பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது இவங்க விசுவாசத்தில் நிற்கிறாங்களா இல்லை இவங்க விசுவாசம் தளருதா, இவங்க விசுவாசம் தள்ளாடுதா, இவங்க விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணுறாங்க, பின்னாக காலடி எடுத்து வைக்கிறாங்களா, இல்லை எப்படி இவங்க முன்னேறி என்ன பண்ணுறாங்க, நடக்கிறாங்க. ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்முடைய விசுவாசத்தில் நம்ம எப்போ எப்படி இருக்கணும், தெளிவுள்ளவர்களாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். சோதனைகளை கண்டு நம்ம என்ன பண்ணணும், சோர்ந்து போக கூடாது. நாம் வாசிக்கலாமா? 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க.
நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே, ரைட், போதும், பரிசுத்த ஆவியின், சரி, இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது என்னது? மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. மிகுந்த உபத்திரவம் நம்மளை சுற்றி எப்படி இருக்கும்? நம்மளை சுற்றி எப்படி இருக்கும்? மிகுந்த உபத்திரவம் இருக்கும். அதாவது உபத்திரவம் கிடையாது, மிகுந்த உபத்திரவம் இருக்கும். நம்மளை சுற்றி எப்போதும் உபத்திரவம் இருக்கும். ஏன்னா நம்ம உலகத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் சொன்னார், பச்சை மரத்துக்கு இந்த பாடுனா உங்களுக்கெல்லாம் என்ன நிலைமைன்னு சொல்லுங்க அப்படின்னாரு இல்லையா? உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆகவே நம்மளை சுற்றி மிகுந்த உபத்திரவம் இருக்கும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக, உபத்திரவங்கள் இருக்கும். ஆனால் நமக்குள்ள எப்படி இருக்குமா? பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் இருக்குமா? ஆமேன். இப்போது நம்ம இதை தான் கற்றுக்கணும் இல்லையா? வெளியில் பயங்கர உபத்திரவம் இருக்குது, அதை சொல்கிறதுக்கு நம்ம கிறிஸ்தவங்க கிடையாது. நாம் பரிசுத்த ஆவியில் சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொல்லணும். ஆமேன். எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்னை சந்தோஷமாக வச்சுட்டு இருக்கிறாரு. எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரோடு நான் சந்தோஷமாக இருக்கிறேன். அதனால தான் பவுலால் சிறைச்சாலையில் சந்தோஷமாக பாட முடிஞ்சுது. அதனால தான் அந்த காயத்தோடு ஆண்டவரை துதிக்க முடிஞ்சுது, ஆராதிக்க முடிஞ்சுது. என்னை சுற்றி எவ்வளோ பாடு இருந்தாலும், என் மேலே எவ்வளோ காயங்கள் இருந்தாலும் இல்லையா, என்னை சுற்றி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும், எது இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவரோடு இணைந்து நான் சந்தோஷமாக இருப்பேன். ஆமேன். பரிசுத்த ஆவியிலே நான் சந்தோஷமாக இருப்பேன். அங்கே தெசலோனிக்கே பட்டணத்தார் அப்படி தான் இருந்தாங்க. அதனால தான் அவங்கள வாழ்த்துறாங்க இல்லையா? அவங்க எப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அந்த 7வது வசனம் 8வது வசனம் அப்படியே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. மாதிரிகள் ஆனீர்கள். யார் யாருக்கெல்லாம் அவங்க மாதிரியாக மாறிட்டாங்க? மக்கதோனியாவில் இருக்கிறவங்களுக்கும் அகாயாவில் இருக்கிறவங்களுக்கும் இவர்கள் மாதிரிகள் ஆனார்கள். மாதிரிகள்னால் என்னது? ரோல் மாடல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் இல்லையா? இவங்க யாராக மாறிட்டாங்க? மற்ற சபைக்கெல்லாம் இவங்க யாராக மாறிட்டாங்க? ரோல் மாடலாக மாறிட்டாங்க, எக்ஸாம்பிளாக மாறிட்டாங்க. அவங்கள பார்த்து சொல்கிறாங்கப்பா, அந்த சபை மாதிரி வரவே வராதுப்பா, தெஸ்லோனிக்கே சபை மாதிரி வராது இல்லையா? அவங்கள மாதிரி இருக்கணும்ப்பா, தெஸ்லோனிக்கே சபையை மாதிரி இருக்கணும் அப்படின்னு மக்கதோனியாவில் இருக்கிறவங்களும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு இவர்கள் மாதிரிகளாய் மாறினார்கள். ஒரு நல்ல ரோல் மாடல், எக்ஸாம்பிளாக மாறிட்டாங்க. எப்படி அவங்க அப்படி எக்ஸாம்பிளாக மாறினாங்க? அப்படி என்ன அவங்கக்கிட்ட ஸ்பெஷலாக இருந்தது? அந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிறவங்கிட்ட என்ன ஸ்பெஷலாக இருந்தது? வாசிங்க 8வது வசனத்தை. ரைட்டு. அவங்க போய் சொல்ல வேண்டியதை, ஊழியம் செய்யறதை விட இவங்களே என்ன பண்ணுறாங்க? எல்லாத்துலையும் போய் சொல்கிறாங்க. மக்கதோனியாவில் இருக்கிறவங்களுக்கும் அகாயாவில் உள்ளவர்களுக்கும் இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகள், இவங்களுடைய விசுவாசம், நான் சொன்ன விசுவாசம் அவங்களுக்குள்ளே இல்லை. அவங்க போய் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்துலேயும் அதை போய் அவங்க உற்சாகமாக சொல்கிறாங்க. மக்கதோனியாவில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறாங்க, அகாயாவில் இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க. அப்போது தெசலோனிக்கேயில் இருக்கிறவருடைய விசுவாசம், ஆண்டவர் சொன்னார் இல்லையா, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது இல்லையா? யாரும் ஒருத்தன் விளக்க கொளுத்தி என்ன பண்ண மாட்டான்? மரக்காலில் மூடி வைக்க மாட்டான். ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு சொன்னால், விசுவாசத்துக்குள்ளே வந்தானா கண்டிப்பாக அதை எல்லாருக்கும் என்ன பண்ணுவான்? போயிட்டு சொல்லுவான். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்த விசுவாசிகள் அவங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை எல்லாருக்கும் போய் சொல்கிறாங்க. மக்கதோனியாவில் சொல்கிறாங்க, அகாயாவில் சொல்கிறாங்க, எல்லாத்துக்கும் பரவுது இல்லையா? பவுல் அதை குறித்து என்ன பண்ணுறாரு? பாராட்டுறார். இந்த ரிசல்ட்டு முதல்ல பவுல் பயந்துட்டு இருந்தார். ஆனால் தீமோத்தேயு போயிட்டு வந்து என்ன பண்ணுறாரு? இப்போ ரிசல்ட்டு சொல்கிறாரு. நம்ம பயந்த மாதிரி இல்லை, தெசலோனிக்கே பட்டண விசுவாசிங்க எப்படி இருக்கிறாங்க? நல்லா ஷார்ப்பாக இருக்கிறாங்க, கன்று மாதிரி இருக்கிறாங்க, பயங்கரமாக இருக்கிறாங்க, நல்ல விசுவாசத்தில் இருக்கிறாங்க. அவங்களுடைய விசுவாசம் மற்ற ஊர்களிலும் பேசப்படுகிறது. ஆமேன். நம்முடைய விசுவாசமும் அப்படி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், உபத்திரவங்கள் இருக்கலாம். மிகுந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு அவர்கள் எல்லாருக்கும் முன்மாதிரிகளாக என்ன பண்ணாங்க? இருந்தாங்க, சாட்சிகளாய் இருந்தாங்க, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. ரைட், அப்படியே வாசிக்கலாம். 9வது வசனத்தை வாசிங்க. ஆமேன். அழகாக ஒரு காஸ்பிள் அவங்க என்ன பண்ணுறாங்க? சொல்கிறாங்க, சுவிசேஷம் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, தேவன் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார்? ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு
ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். இந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினார்கள். எதற்காக மனம் திரும்பினோம்னு சொல்கிறாங்க? மெய்யான ஜீவனுள்ள தேவனாகிய அவருக்கு நாங்கள் ஊழியம் செய்வதற்காக நாங்கள் இந்த விக்கிரக ஆராதனையிலேருந்து என்ன பண்ணோம்? வெளியே வந்தோம். இவ்வளோ நாள் இந்த கல்லையும் மண்ணையும் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் கடவுள் எங்களை அதிலிருந்து விடுதலையாக்கி மெய்யான ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் எங்களை பிரித்தெடுத்தார் அப்படின்னு அவங்க சாட்சி சொல்கிறாங்க தெசலோனிக்கே பட்டணத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர். அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க? அவர் மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனி வரும் கோபாக்கினையிலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதையும் அறிவிக்கிறார்களே. ஆமென். தேவன் நம்ம என்ன பண்ணுறாரு? கோபாக்கினையிலிருந்து ரட்சிக்கிறவர், நம்மை மீட்டெடுக்கிறவர். அது மாத்திரமல்ல, அவருடைய குமாரன் என்ன பண்ண போகிறாரு? மீண்டும் பரலோகத்திலிருந்து வரப்போகிறாரு என்கிற, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார், கோபாக்கினிலிருந்து நம்மை ரட்சிக்க அவர் வரப்போகிறார், அவர் மீண்டும் என்ன பண்ண போகிறாரு? வரப்போகிறார் என்கிற சத்தியத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க? அறிவித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். அப்போ அவங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? நல்ல அசைக்க முடியாத பலமான விசுவாசம். ஹல்லேலூயா. கேட்ட அந்த 3 வாரத்துக்குள்ளே அந்த சத்தியம் அவங்களுக்குள்ள பலமாக என்ன பண்ணியிருக்குது? போயிருக்குது. ஆழமாக வேரூன்றி இருக்குது. அவங்க அழகாக ஊழியம் செய்ய ஆரம்பித்தாங்க. போனாங்க, சொன்னாங்க கர்த்தர் நல்லவர்னு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாங்க? போய் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஆமென். ஆகவே இந்த தெசலோனிக்கே பட்டணத்தார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நற்சாட்சி பெற்ற ஒரு விசுவாசிகளாக அவங்க என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை குறித்து பவுல் என்ன பண்ணுறார்? நிறைய காரியத்தை பேசுகிறார் இல்லையா? நம்ம ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். ஆமென். நீங்கள் நிலைத்திருந்தால். ஸோ பவுலுடைய விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் எல்லாமே சூப்பர், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணும்? இதே மாதிரி நிலைத்திருக்கணும். நல்லா ஓட்டத்தை ஆரம்பித்து நல்ல ஸ்டார்ட்டு சூப்பராக இருக்குது, எல்லாமே ரைட், ஓகே. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைங்கிறது நல்ல ஸ்டார்ட் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல எண்டிங்கும் இருக்கணும். ஆமென். த ப்ராப்பர் எண்டிங் இருக்கணும் இல்லையா? சரியாக முடிக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஓட்டத்தை தொடங்கின அநேகர் அதை முடிக்க முடியாமல் பாதியில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிறுத்தி இருக்கிறாங்க. நிறைய பேர் இடறி விழுந்திருக்கிறாங்க. நிறைய பேர் வழி மாறி ஓடி இருக்கிறாங்க, திசை தெரியாமல் ஓடி இருக்கிறாங்க. நிறைய காரியங்கள் நடந்திருக்கிறது. ஓட்டத்தை தொடங்கினவர்கள் முடிவு பரியந்தும் என்ன பண்ணணும்? அதை சரியான ஓட்டத்தில் ட்ராக்கில் ஓடி என்ன பண்ணணும்? முடிக்கணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வெற்றி. ஆமென். இங்கே பவுல் சொல்கிறாரு, நீங்கள் கர்த்தருக்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம். அப்போ தான் எங்கள் ஊழியம் முழுமை அடைஞ்சது. அப்போ தான் அதோடைய பலனை நான் பரலோகத்தில் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். அப்போ தான் அது எனக்கு பரலோகத்தில் சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் பேசும்போது 20வது வசனத்தில் பவுல் சொல்கிறாரு, நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் எனக்கு மகிமை, நீங்கள் தான் எனக்கு சந்தோஷம். ஆமென். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போது பவுல் இங்கே அவர்களுக்கு கொடுக்குற ஒரு சில ஆலோசனைகளை நம்ம பார்க்கலாம். நீங்கள் பிழைத்திருந்தால், நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் சொன்னார் இல்லையா? இப்போ அவங்க நிலைத்திருப்பதற்கு பவுல் என்னென்னலாம் ஆலோசனை சொல்கிறாரு? நாமளும் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணணும்? இது வரைக்கும் நம்ம ஓட்டம் கர்த்தர் கிருபையில் நல்லபடியாக இருக்குது. ஆமென். ஆமென். ரைட். இப்போது இனியும் நம்ம கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கணும்? நிலைத்திருக்க வேண்டும். இப்போ இருக்கிற பயமே என்னென்னா, எல்லாம் நிலைத்திருக்க போகிறாங்களா, இல்லை என்ன ஆக போகுது? ஏன்னா இந்த கடைசி காலத்தினுடைய வேகம் வீழ்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்காக தான் அதிகமாக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பிசாசினுடைய போராட்டம், ஆவிக்குரிய யுத்தம் அதிகமாக என்ன பண்ணுது? கிரியை செய்து, பலன் செய்து. இப்போ விசுவாசிகள் இதில் எப்படி நிற்க போகிறாங்கங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் எனக்குள்ள ஒரு விசுவாசம், ஒரு வசனம் மட்டும் எனக்குள்ள பலமாக எப்பவுமே இருக்கும். அது என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேலே தன் வீட்டை
கட்டினவன். பெருவெள்ளம் வந்தும் பெருங்காற்று வீசியும் அந்த வீடு அசைக்கப்படவில்லை. ஆமேன். நம்ம வேத வசனத்தில் நம்ம தெளிவுள்ளவர்களா, சத்தியத்தில் நம்ம ஆழமாக வேரூன்றி நம்முடைய அஸ்திபாரத்தை நம்ம போட்டிருந்தா எந்த பெருமழையோ பெருவெள்ளமோ பெருங்காற்றோ எதுவும் என்ன பண்ணாது, அசைக்க முடியாது. ஆமேன். ஆகிய வசனத்தில் எப்போவுமே நல்லா என்ன பண்ணுங்க, தெளிவுள்ளவர்களாங்க. தொடர்ந்து வசனத்தை வாசித்து கொண்டே இருங்கள். சரி, நம்ம வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனம் போதும். இப்போது இந்த வசனத்தோட நம்ம இந்த வசனத்தை மட்டும் தனியாக நம்ம பார்த்தோம் வச்சுங்களேன். இந்த வசனத்தை மட்டும் தனியாக பார்த்தோன்னா நம்ம ஒரு கேள்வி வரும். நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய், இல்லையா? என்ன அன்பு பவுல் வச்சுருந்தார் அவங்க மேலே? இந்த ஜனங்கள்லாம் நிலச்சிருக்கணும், இந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணணும், விசுவாசத்தில் நிலச்சிருக்கணும், இடறி போயிடக்கூடாது, சோதனையில் இவங்க சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவரே எப்படியாவது இவங்களாம் பரலோகத்துக்கு வந்து சேரணும், இவங்கெல்லாம் ஒற்றுமையாக ஒரு மனமாக என்ன பண்ணணும் இருக்கணும்னு அவங்களுக்காக ஜெபித்து கொண்டு தான் அவங்க மேலே மிகுந்த அந்த ஆத்துமாக்கள் தேவனத்தில் வந்து சேரணுங்கிற அந்த அன்பு அவருக்கு என்ன பண்ணிருந்த ஆழமாக இருந்தது. இப்போ பவுல் சொல்கிறார், நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கொப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும். அன்பில் என்ன பண்ணுன்றாரு? பெருகணும், நிலைத்து ஓங்கணும், இல்லையா? சரி, இப்போது இந்த கேள்வி கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான், இருந்தாலும் நான் கேட்டு தான் ஆகணும். நமக்குள்ளே நாளுக்கு நாள் அன்பு பெருகுதா? சபைக்குள்ளே நாளுக்கு நாள் விசுவாசிகளுக்குள்ளே அன்பு பெருகுதா? இந்த கஷ்டமான கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது பாஸ்டர். நீங்கள் சரி, எப்படி இருந்தாலும் நாம் தியானிக்கும் போது ஆவியானவர் அந்த கேள்வியை உங்களுக்குள்ளே என்ன பண்ணுவார், கேட்பார். சபைக்குள்ளே அன்பு பெருக வேண்டும். நிறைவானது வரும்பொழுது குறைவானதெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணிடும், போயிடும். சரியா? அன்பிலே நாம் பெருக வேண்டும், அன்பிலே நாம் நிலைத்து ஓங்க வேண்டும் என்று வசனம் சொல்லுது. ஏன் நம்ம அன்பில் பெருகணும், ஏன் நம்ம அன்பில் நிலைத்து ஓங்கணும் அப்படின்னா, அடுத்த வசனத்தை வாசிங்க. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் பிழையற்றவர்களாய் ஸ்திரம் உள்ளவர்களாய் நாம் நிற்கணும் அவருக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால், மேலே அந்த வசனம் 13ஆம் வசனம் ஸ்டார்ட் பண்ணும்போதே இவ்விதமாய் அப்படின்னு ஆகுது. 13ஆவது வசனம் இவ்விதமாய். அந்த இவ்விதமாய் நம்ம கேள்வியாக மாற்றி எவ்விதமாய் நம்ம நிற்க போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்கிற வசனம் தான் அதுக்கு பதில். நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணும், நேசித்து அன்பு கூர்ந்து, இல்லையா? அன்பு உள்ளே வரும்போதே மற்றது எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்ணணும், வெளியில் அந்த அன்பு எல்லாத்தையும் தூக்கி கடாசிடும், இல்லையா? எல்லாம் பகை, கசப்பு, வெறுப்பு, தேவையில்லாத பொறாமை, எரிச்சல், இது எல்லாத்தையும் இந்த அன்பு என்ன பண்ணிடும், தூக்கி தூரமாக எரிஞ்சிடும். அன்பு இல்லைன்னு சொன்னால் இது எல்லாமே உள்ளே வந்து சேர்ந்துடும். அன்பு இல்லைன்னா இது எல்லாமே உள்ளே வந்துடும். உண்மையிலே நம்ம ஒருத்தர் நேசிக்கிறவங்க பாருங்களேன், ரொம்ப நம்ம நேசிக்கிறோன்னு சொன்னால் சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணுவோம், விட்டு கொடுப்போம், அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம், சில காரியங்களை பொறுத்து போவோம், எல்லாமே பண்ணுவோம். நம்மளை நேசிக்காத ஒருத்தவங்க வந்தாங்கன்னா நம்ம எதையுமே என்ன பண்ண மாட்டோம், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டோம், எதையுமே விட்டு கொடுக்க மாட்டோம். எல்லாத்துலேயும் அவங்க சொல்லுறதுக்கு ஆப்போசிட்டாக தான் சொல்லணும். அவங்க இட்லி சாப்பிட்லாம், எனக்கு தோசை, இல்லையா? அவங்க கிழக்கில் போகலாம், இல்லை மேற்கில் போகலாம் அப்படின்னு. இது என்னென்னது, இது கான்ட்ரோவான ஸ்பிரிட்டு. ஒன்னஸ் இந்த ஸ்பிரிட். அன்பு இருந்தானே அப்படியே வாங்க போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றா இசைந்து என்ன பண்ணுறது, செயல்படுவது. அன்பிலே பெருகவும். அன்பு பெருகணும், நாளுக்கு நாள் அன்பு என்ன பண்ணணும், பெருகணும், அன்பு பெருகணும். அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முன்னாடி இந்த கழுதை குதிரை தேஞ்சி கழுதையாகி, கழுதை தேஞ்சி
கட்டெரும்பாகி அப்புறம் அது என்ன ஆகிடும், கச்சில் காற்றோட காற்றா அப்படி நம்ம அன்பு என்ன பண்ணக்கூடாது, இருக்க கூடாது. வசனம் சொல்லுது, நாளுக்கு நாள் அன்பு என்ன பண்ணணும், பெருகணும். அன்பு சினமடையாது, அன்பு பொறாமை கொள்ளாது, தற்புகழை நாடாது, அன்பு கோபம் கொள்ளாது, அன்புக்கு எந்த பொறாமையும் இல்லை. கரெக்டாக முடிக்கும்போது சொல்லுவார், நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் உங்களை விட்டு என்ன பண்ணும், போயிடும். சரி, இங்கே இந்த தெசலோனிக்கே சபைக்கு சொல்லப்பட்ட ஆலோசனைகள், அநேக ஆலோசனைகள் உண்டு. இதை தொடர்ந்து ஒரு சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. நீங்க எந்தெந்த பிரகாரமா நடக்கணும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். அப்படின்னா அது தயவு செய்து என்ன பண்ணுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல, ஒரு விதத்தில் கொஞ்சம் தாழ்மையாக தான் கேட்குறாருப்பா, தயவு செய்து உங்களை கேட்டுக்கிறேன், இதெல்லாம் செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கேட்குறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று, அதாவது சகோதரரே நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டும் என்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே. இல்லையா, நீங்கள் என்னென்னலாம் செய்யணும், நீங்கள் எப்படி செஞ்சால் ஆண்டவருக்கு பிரியமானவங்களா இருப்பீங்க. இப்போ பவுலுடைய பிரசங்கம் என்னதான், என்னென்னலாம் செய்யணும்னு சொல்கிறாரு, எதெல்லாம் செஞ்சால் நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவங்களா இருப்பீங்க, அதுதான் பிரசங்கம். இல்லையா, எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவங்களா மாறிடுவீங்க. எதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவங்களா மாறிடுவீங்க. நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவங்களா மாறணும். நம்ம ஒவ்வொருத்தருமே யாராக மாறணும், ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக நீங்கள் மாறணும். அதுக்கு தான் பிரசங்கம். அதுக்கு தான் இதெல்லாம் செய்யாதீங்க, அதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுறது. எதுக்கு தான் சொல்கிறோம், இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக மாறிடுவீங்க. இதெல்லாம் செய்யாமல் நீங்கள் அகற்றிட்டீங்கன்னா நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக மாறிடுவீங்க. ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக நீங்கள் எல்லாரும் மாறணும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு பிரியமானவராக மாறணும். மனுஷனை பிரியப்படுத்துறது கிடையாது. மனுஷனை பிரியப்படுத்தி ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது, ஒன்றுமே நடக்காது. ஆண்டவருக்கு பிரியமானவங்களாக நம்ம மாற வேண்டும். அதற்காக அங்கே நிறைய ஆலோசனைகள் என்ன பண்ணிகிட்டே வராரு, சொல்லிக்கிட்டே வராரு. எல்லாத்தையும் பார்க்கணும் நேரம் இல்லை. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நம்ம என்ன பண்ணலாம், வாசிக்கலாம். 7வது வசனத்தை வாசிங்க. போதும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம், அவருடைய அல்டிமேட் வில் அப்படின்னா என்னது, நம்ம எல்லாரும் பரிசுத்தமாகணும். வேறு ஒன்றுமே அவருடைய அல்டிமேட் வில்லுங்கன்னா ஒன்றே ஒன்று தான், நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும், ஒன்று நம்ம அவருக்கு பிரியமானவங்களாக மாறணும், அதுக்கு நம்ம பரிசுத்தம் உள்ளவங்களாக மாறணும். நம்ம அவருக்கு பிரியமானவராக மாறணும்னா நம்ம யாராக மாறணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும். நம்ம பரிசுத்தமானவர்களாக மாறணும்னு சொன்னால் வசனம் சொல்லுது, தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம். ஆமேன். நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறணும்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அவருடைய நேசம், அவருடைய அன்பு, இல்லையா, நம்ம அவருக்கு பிரியமானவர்களாக நம்ம மாறிடுவோம். அவருக்கு பிரியமான மாறத்துக்கு நம்ம பெருசாக அதை செய்து நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டாலே, பரிசுத்த சிந்தையுள்ளவர்களாக இருந்தாலே நம்ம ஆண்டுக்கு பிரியமானவர்களாக என்ன பண்ணிவிடுவோம், மாறிடுவோம். சரியா, ரைட். ஆகவே இங்கே சொல்லப்படுகிற வசனம் என்னது, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார், ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல. பரிசுத்தமாக இருங்கப்பா அப்படின்னு பாஸ்டர் வாரம் வாரம் பிரசங்கம் பண்ணாருனாலும் அவன் அந்த பரிசுத்தத்தை அசட்டை பண்ணிவிட்டு அவன் உலக பிரகாரமாக தான் நான் பாவத்தில் தான் இருப்பேன், அவர் என்ன சொல்லுறது, நான் இப்படி தான் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அவன் மனுஷனை என்ன பண்ணலை, அசட்டை பண்ணலை. பரிசுத்தத்திற்கு அழைத்த அல்லது பரிசுத்தத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை அவன் என்ன பண்ணுறான், அசட்டை பண்ணுகிறான். பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணுகிறான். பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கமே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தான். அதுக்காக தான் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்றும் நான் பரிசுத்தமாய் வாழலை அப்படின்னு சொன்னால்
நம்ம பரிசுத்த ஆவியானவரை கனவீனப்படுத்துகிறோம், நாம் அவரை கனவீனப்படுத்துகிறோம், நாம் அவரை அவமானப்படுத்துகிறோம். ஒரு விதத்தில் பரிசுத்த ஆவியை பெற்ற நாம் பரிசுத்தமாக என்ன பண்ணணும், வாழணும்னு வசனம் சொல்லுது இல்லையா? ரைட், வாசிக்கலாம். அப்படியே தொடர்ந்து 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசிங்க. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவது இல்லை. ஏன் சொல்றாரு? சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுதணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா, அதை குறித்து நான் அதிகமாக என்ன பண்ணியிருக்கிறேன், உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன், நான் உங்களுக்கு ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ரைட், வாசிங்க. தேவனால் எதை குறித்து நம்ம போதிக்கப்பட்டிருக்கிறோம்? அன்பாக இருக்கணும்னு தான். எப்படி இருக்குது? ஒருவரில் ஒருவர். சரி, இந்த கேள்வியெலாம் நான் கேட்குறேன்னு நினைக்காதீங்க, இதெல்லாமே உங்களை ஆவியானவர் கேட்குறதான்னு நினச்சிக்கங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பா, உண்மையிலேயே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கிறீங்களா? அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, அதெல்லாம் ரெண்டாவது. வசனம் சொல்லுது, ஒருவரில் ஒருவர் என்ன பண்ணுங்க, அன்பா. சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லித்தான் உங்களுக்கு புரியல, அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். சபைக்குள்ள ஒரு சகோதர சிநேகத்தை தேவன் என்ன பண்றாரு? என்ன சிநேகம், என்ன அன்பு? சகோதரத்துவ அன்பு சபைக்குள்ள இருக்கணும். ஒரு சகோதரரை போல என்ன பண்ணணும், பார்க்கணும். தன் சொந்த சகோதரனை போல, தன் சொந்த சகோதரியை போல என்ன பண்ணணும், பார்க்கணும். இந்த சகோதரத்துவ அன்பு சபைக்குள்ள இருக்கணும். இதுதான் வேதம் நமக்கு திரும்ப திரும்ப சொல்லுது. 10வது வசனம் வாசிங்க. செய்து வருகிறீர்கள். ரைட், போதும். அந்தபடி அப்படின்னா மேல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தின்படி சகோதர சிநேகம் உள்ளவங்களா நீங்க என்ன பண்றீங்க, இருக்கிறீங்க. மக்கதோனியா நாடு எங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். உங்க சகோதர சிநேகத்தை நீங்க என்ன பண்றீங்க, எல்லாருக்கும் நீங்க காண்பிக்கிறீங்க. எல்லாருக்கும் உங்க சிநேகத்தை ஒரு சகோதரனை போல. உங்க கூட பிறந்த சகோதரன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக விழுந்து என்ன பண்றோம், சிவம் பண்ணும், என் சகோதரன் ரட்சிக்கப்படணும், என் சகோதரன் ரட்சிக்கப்படணும், என் சகோதரன் ரட்சிக்கப்படணும். அந்த சகோதர சிநேகம் உனக்குள்ள எப்படி வேலை செய்யுது? அதே சகோதர சிநேகம் தான் அடுத்த இடத்துல கிராமங்கள்ல போய் செய்யும் போதும், இங்க இருக்கிற இந்த கிராமத்துல இருக்கிற என் சகோதரர்கள் என்ன பண்ணணும், ரட்சிக்கப்படணும். இந்த கிராமத்துல இருக்கிற என் சகோதரிகள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். சகோதர சிநேகம் இங்க பார்க்கும்போது மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாரும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் ஆமென் பெருகணும். அங்க 12வது வசனத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து 3:12 பார்த்தோம். இங்க 4:10 சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய், அன்பிலே நீங்க இன்னும் பெருகணும். அன்பிலே நீங்க இன்னும் பெருகணும். உங்க அன்பு இன்னும் அதிகமாகணும். அன்பு அதிகமாக அதிகமாக தான் நம்ம எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ண முடியும். அன்பு குறைய குறைய எல்லாமே நமக்கு பாரமா மாறிடும், எல்லாமே நமக்கு கஷ்டமா மாறிடும், எல்லாமே நமக்கு கசப்பா மாறிடும். ஆகவேதான் நம்ம ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவர்கிட்ட என்னதான் கேட்கணும், எனக்கு அந்த வரத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இந்த வரத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு தீர்க்க தரிசனம் வர வேணும், சுகமளிக்கம் வர வேணும், நான் ஜெபம் பண்ண அது நடக்கணும். எந்த வரமும் வேணாம். முதல்ல பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆண்டவரே என் உள்ளத்துல உங்க அன்பை ஊற்றுங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. என்ன கேட்கணும்? உங்களுடைய அன்பை என் உள்ளத்துல ஊற்றுங்க. நீங்க எப்படி உங்களுடைய சீஷர்கள் எல்லாம் நேசிச்சிங்க? அவங்ககிட்ட எவ்வளோ குறைகள் இருந்தது, எவ்வளோ பலவீனங்கள் இருந்தது, எவ்வளோ முறுமுறுத்தாங்க, என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனாலும் அவங்களெல்லாம் நீங்க நேசிச்சு கடைசி வரைக்கும் அரவணைச்சு அவங்க மேல ஒரு தரிசனத்தின் திட்டத்தை நிறைவேற்றினீங்களே, அது போல நேசிக்கிறதுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு நேசத்துக்கு இதயத்தை எனக்கு தாங்க. குறைகள் குற்றங்கள் இருந்தாலும் அவர்களை கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நேசிக்கிற அன்பு கூறுகிற ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க. அன்பில நான் என்ன பண்ணணும், இன்னும் நான் பெருகணும், இன்னும் எனக்குள்ள இருக்கிற அன்பு பெருகணும், இன்னும் நான் அவங்கள நேசிக்கணும், அன்பு கூறணும், எனக்கு உதவி செய்யுங்க, உங்களுடைய அன்பை இதயத்துல ஊற்றுங்க. இதுதான் நம்முடைய ஜபமா இருக்கணும். வரம் வல்லமை இதெல்லாம் நெக்ஸ்ட், அன்பு தான் ஃபர்ஸ்ட் இல்லையா? அன்பு தான் ஃபர்ஸ்ட், அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கணும். ரைட், அப்படி தொடர்ந்து வருவோம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம்
11வது வசனத்தை வாசிக்கலாம். ரைட், போதும். திரும்பவும் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இந்த மேல 9வது வசனம் அதான் வாசனா, தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்றே நியமித்தார் அப்படின்னு சொல்றாரு. 11வது வசனத்துக்கு வரும்பொழுது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே, கோபாக்கினைக்கு நம்மை நியமிக்காமல் நம்மள எதுக்காக நியமித்திருக்கிறாராம்? கிறிஸ்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நம்மளெல்லாம் நியமித்திருக்கிறார். ரட்சிப்புக்காக நம்மளை நியமித்திருக்கிறார், முன்குறித்திருக்கிறார். நம்மளெல்லாம் கோபாக்கினைக்கு என்று என்ன பண்ணல, கோபாக்கினை லிஸ்ட்ல நம்ம இல்ல. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க லிஸ்ட்ல இருக்கிறோம். இத மனசுல வச்சுங்க. அப்படி சொல்லிட்டு ஆகையால் இல்ல 11வது வசனம் என்ன சொல்லுது? நீ எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டவர்கள் லிஸ்ட்ல இருக்கிறீங்க. கோபாக்கினைக்குரியவர்களோட லிஸ்ட்ல நீங்க இல்லை நீங்க கோபாக்கினைக்குரியவங்க லிஸ்ட்ல தான் நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம செய்யறத என்ன பண்ணிக்கலாம்? ஆண்டவர் யூதாஸை பார்த்து சொன்னாரு, நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல, நீ போய் செய்யறத செய்ப்பா அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படி இல்லை, தேவன் நம்மை ரட்சிக்கப்பட்டவருடைய லிஸ்ட்ல வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். நம்ம என்ன செய்யணும்? தேற்றணும். செய்யறோமா? ஒருத்தரை என்கரேஜ் பண்றோமா? மற்றவங்களை என்கரேஜ் பண்றீங்களா? அவங்க ஏதாவது செய்யும்போது டிஸ்கரேஜ் பண்றீங்களா? என்கரேஜ் பண்றோமா டிஸ்கரேஜ் பண்றோமா? கண்டிப்பா மற்றவர்களை ஊழியம் செய்யும்போது நம்ம என்ன பண்ணணும்? என்கரேஜ் பண்ணணும். எப்பவுமே குறை சொல்லி இல்லையா, இது சரியில்லை அது சரியில்லை, அந்த வேலையை யார் செய்வார்னா பாஸ்டர் செய்வார். அதை என்ன பண்ணக்கூடாது? விசுவாசிங்க மற்றவங்களை குறை சொல்லுவது அந்த வேலையெல்லாம் என்ன பண்ணக்கூடாது? விசுவாசிங்களுக்குள்ளே செய்யக்கூடாது. எதை யார் செய்யணுமோ அதை அவங்கவுங்க தான் செய்யணும். கரெக்ஷன்ஸ் யார் பண்ணுவா? கரெக்ஷன்ஸ் பாஸ்டர் பண்ணுவார். எங்கே கரெக்ஷன் இருக்குது, எங்கே என்ன பண்ணணும், எங்கே இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் சரியில்லை, இதை விட்டுருங்க. அந்த கரெக்ஷன் ஒர்க்கு யார் பண்ணுவா? பேப்பர் கரெக்ஷன் யார் பண்ணுவா? கிளாஸில் டெஸ்ட் எதுனா டீச்சர் தான் பண்ணுவாங்க. டீச்சர் பண்ணால் தான் பேப்பர் கரெக்டாக என்ன பண்ணும்? எவாலுவேட் பண்ணி கரெக்டாக வரும். அதை பசங்களை எடுத்துருந்தா, உன் பேப்பர் கூட நான் கரெக்ஷன் பண்ணுறேன், என் பேப்பர் கூட நீ கரெக்ஷன் பண்ணுறா, அந்த நீ 80 மார்க் எடுத்துட்ட, நீ 90 மார்க் எடுத்துட்ட, நீ 99 மார்க் எடுத்துட்ட அப்படின்னு அவங்களே வீ குட்டு போட்டு அவங்களே சைன் போட்டு அப்படி கொடுத்தா செல்லுமா? அது அந்த வேலை பசங்களுடைய வேலை கிடையாது. பசங்களுடைய வேலை பேப்பர் எங்கே கொடுக்கணும்? டீச்சர்கிட்ட கொடுக்கணும். டீச்சர் கரெக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, சரியா தப்பா, குட்டா பேட், அது அவங்க போடுவாங்க. அந்த வேலையை ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது? செய்யக்கூடாது. அப்படி தானே? ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கலாம்? ஒருத்தரை என்கரேஜ் பண்ணணும். படிக்கும்போது பசங்க ஒருத்தர் என்கரேஜ் பண்ணுவாங்களா? ஏய் நல்லா படிச்சா, இதை படிச்சா, இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், இந்த ஆன்சர் கண்டிப்பாக, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக வரும், இதை விட்டுறாது, அதை படி அதை படி படித்து அதை சொல்லு. இது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணுது? என்கரேஜ் பண்ணிக்கிறது இல்லையா? வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க? தேற்றி ஒருத்தரை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க. அதை செய்யலாம். வாங்க நம்மலாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம்? இந்த வாரம் கிராம ஊழியத்துக்கு போவோம். நம்மளாம் என்ன பண்ணலாம்? இந்த ஊழியத்துக்கு போவோம், இங்கே போய் சுவிசேஷ ஊழியம் செய்வோம், முதியோர் இல்லத்துக்கு போய் சுவிசேஷ ஊழியம் செய்வோம், அங்கே போய் செய்வோம், இங்கே போய் செய்வோம், ஜெபிப்போம். ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவர் நல்லா உற்சாகப்படுத்தி, அடுத்ததா ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி. கர்த்தர் நல்லவர். ஆமென். சில நேரத்தில் பிசாசு இது அப்படியே ஆப்போசிட்டாக நம்மளை செய்ய வச்சுட்டு இருப்பான். பிசாசு என்ன செய்வான்? நம்ம பிசாசுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், பிசாசுக்கு நம்ம இடம் கொடுத்தோம்னு சொன்னால் நம்மளை அவன் என்ன செய்ய வைப்பான்? டோட்டலாக கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே தலைகீழாக நம்மளை சில விஷயங்களை செய்ய வைப்பான் இல்லையா? ஒருத்தரை உற்சாகப்படுத்தினதை விட அவன் என்ன செய்ய வைப்பான்? அவங்கள அப்படியே மட்டம் தட்டி அவங்கள கீழே, உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்கள தட்டி 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 அவங்கள கீழே தள்ளி விட்டுறது. இன்னொன்று, பக்தி விருத்தி உண்டாக செய்யறதை விட்டுட்டு இருக்கிற கொஞ்சம் நஞ்சம் பக்தி அவங்களுக்குள்ளேருந்து போய் வெறுப்பாகி
அவங்க பக்தியே டோட்டலாக அவங்கள விட்டு போகிற அளவுக்கு என்ன பண்ணுறது, சில பேரை பயங்கரமாக. இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் செய்கிற வேலை கிடையாது. இதெல்லாம் யார் செய்கிற வேலை? ஆமாம், பரிசுத்த குலைச்சல் உண்டாகும்படி செய்கிறதுனே ஒருத்தர் இருக்கிறான் இல்லையா, அவன் செய்கிற வேலை. ஆனால் வசனம் என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுங்க, தேற்றுங்க. தேற்ற முடியலனா கூட பரவாயில்ல, தயவுசெய்து அவங்கள என்ன பண்ணிடாதீங்க, போட்டு அவங்கள டவுன் பண்ணி அவங்கள ஒரு வழி பண்ணிடாதீங்க. அமைதியாக இருங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அடுத்ததாக ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணுமா, பக்தி விருத்தி உண்டாக நாம் நடந்து கொள்ளணும். நாம் அவங்ககிட்ட பேசுனா அவங்க பக்தி என்ன ஆகணும், விருத்தி அடையணும். அவங்க பக்தி கொஞ்சம் வளரணும். ஒரு படி அவங்க பக்தி என்ன பண்ணணும், அதை கேட்டவுடனே அவங்க இன்ஸ்பயர் ஆகணும். சூப்பராக என்ன பண்ணணும், இனிமே இன்னும் நம்ம கொஞ்சம் ஜெபிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா துதிக்கணும், இன்னும் நம்ம ஊழியம் செய்யணும், இன்னும் நம்ம கர்த்தருக்காக எதையாவது செய்யணும் இல்லையா, இன்னும் நம்ம ஆண்டருக்காக வைராக்கியமாக வாழணும், இன்னும் நம்ம இப்படிலாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு பக்தி அவங்களுக்குள்ள விருத்தி அடையும்படி நம்ம அவங்ககிட்ட என்ன பண்ணணும், பேசணும் இல்லையா. சில பேர் பேசுவாங்க, பேசுனாங்கன்னா இருக்கிற பக்தி என்ன பண்ணிடும், ஆமாம் அப்படியே புஷ்ஷுன்னு இறங்கிடும். வந்த உடனே இந்த குறைங்களை பேசுறது, காசிப், குறை பேசுறது, அவங்க சரியில்லை, இது எப்படி, அது அப்படி, அவங்க அப்படி செய்கிறாங்க, இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்ககிட்ட இந்த மாதிரி குறை இருக்குது, அவங்ககிட்ட அந்த மாதிரி குறை இருக்குது, இப்படி இப்படி இதெல்லாம் பேசுனா பக்தி விருத்தி அடையாது. பக்தி என்ன ஆகிடும், டோட்டலாக குறைஞ்சி இருக்கிற பக்தியும் போயிட்டு நம்ம சபைக்கு போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வி என்ன பண்ணுறோம், அந்த கேள்விக்குறியில் கடைசியில் நின்றுடும். பிசாசுக்கு அதுதான் வேணும், பிசாசுக்கு அதுதான் வேணும். அவன் வேலையை நம்ம என்ன பண்ணக்கூடாது, லகுவாக்கி விட கூடாது. பக்தி விருத்தி அடைகிற மாதிரி பேசணும் இல்லையா. நம்ம ஒருத்தன்ட்ட பேசுனா அடுத்து அவங்களுக்குள்ள என்ன உண்டாகணும், வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வரவங்க நீங்கள் பேசுனதுக்கப்புறம் நான் சனிக்கிழமை கூட வரேன்ப்பா ஜபத்துக்கு அப்படின்னு சொல்லணும் இல்லையா. சனிக்கிழமை 2 நாள் வரவங்க நான் பெண்கள் ஐக்கியத்துக்கும் வரேன்னு என்ன பண்ணணும், சொல்லணும். 3 நாளும் வரவங்க நான் ஊழியத்துக்கும் வரேன்னு சொல்லணும். எல்லா நாளும் வரவங்க நான் ஆன்லைன் பேர்லேயும் கலந்துக்கிறேன்னு சொல்லணும். அடுத்தடுத்த படிக்க அவங்கள பக்தி விருத்தியில் என்ன பண்ணணும், அவங்கள கொண்டு வரணும். இதுதான் சபைக்குள்ளே நம்ம செய்கிற ஊழியம். அவங்களோட பக்தி விருத்தி அடையும்படி செய்யணும், பக்தி விருத்தி அடையும்படி செய்யணும். அதுக்கு எப்பவுமே நன்மையானவைகளை பேசணும். தேவையில்லாத தீமையானவைகளையே என்ன பண்ணிருக்கக்கூடாது, அதையே பேசி தேவையில்லாத குறைகள் குற்றங்கள் அது இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நம்ம அதையே பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொன்னால் கடைசியில் எல்லாமே வேறு விதமாய் போய் முடியும். சரி, ஒரு சில வசனங்களை மாத்திரம் நாம் வாசிக்கலாம். அப்படியே தொடர்ந்து இந்த 12வது வசனம் வாசிங்க. சரி வேணாம், அந்த வசனம் வேணாம், நேராக 14வது வசனத்துக்கு வந்துடுங்க. ம் 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 ரைட். என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ஒன்று மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும், நான் ஃபஸ்ட்டு பைபிளில் இருக்குது நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்கிறீங்களே, இந்த புத்தி சொல்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் இப்போதைக்கு செய்யாதீங்க. நான் எப்போவுமே உங்கள் லைஃப்லேயே செய்யாதீங்கன்னு சொல்லலை. கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணாதீங்க, இப்போதைக்கு ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு டெம்பரவரியாக இந்த விஷயத்த மட்டும் நிறுத்தி வைங்க. நான் அப்புறமா சொல்கிறேன். இந்த புத்தி ஏன்னா இந்த புத்தி சொல்கிறேன்னு சொல்லி போய் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய பிரச்சனைகள் எழும்புறதுக்கு இது பெரிய ஒரு பிரச்சனையாக போகுது. வசனம் சொல்கிற மாதிரி இல்லையா, அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாது இருப்பீர்களாகன்ற மாதிரி இந்த புத்தி சொல்கிறன்ற இந்த விஷயத்தை கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமாக நிறுத்தி வைங்க. அடுத்ததாக சொல்லப்படுகிறது, திடனற்றவர்களுக்கு என்ன பண்ண, திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள், ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். ஒருத்தன் தீமை செஞ்சுட்டானா உடனே அவனை என்ன பண்ணணும், ஒரு அடி அடிச்சோடனே அவனை திரும்பி ஓங்கி இன்னொரு அடி அடிச்சிடணும். அப்போ தான் நமக்கு சமாதானமாக இருக்கும், அப்போ தான் நைட்டு நிம்மதியாக தூக்கம் வரும். ஆனால் வசனம் அப்படி சொல்லுது, அவனை என்ன பண்ணக்கூடாது, தீமைக்கு தீமை செய்யாத, ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள்.
உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இல்லையா? நீங்கள் வீட்டில் போயிட்டு இந்த ஒவ்வொரு வசனத்தையும் தனித்தனியாக பொறுமையாக அப்படியே இப்போ நான் வாசித்த மாதிரியே வாசிட்டு போயிடாதீங்க. பொறுமையாக உட்காந்து என்ன பண்ணுங்க, தியானிங்க. இல்லையா? ஒவ்வொன்றையும் தியானிங்க, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறாரு. எதை குறித்து இப்படி சொல்கிறாரு? எதெல்லாம் சோதித்து பார்க்க சொல்கிறாரு? எதை நலமானதை பிடிச்சு கொள்ளணும்னு சொல்கிறாரு? எதை குறித்து இங்கே பேசிட்டு வராரு? இல்லையா? பொல்லாங்காய் தோன்றுக எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்னு சொல்கிறாரு. அதை தான் நான் முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன். இன்றைக்கி நிறைய பொல்லாங்கான காரியங்கள்லாம் பண்ணின்னு இருக்குது, தேசத்தில் அதிகரித்து கொண்டிருக்குது. அதெல்லாம் விட்டு விலகிறதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்? தெரியணும். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை மட்டும் பிடிக்க நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். அதுக்கு நம்ம ஆவியில் தெளிவாக இருந்தோம்னு சொன்னால் தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு நலமானதை என்ன பண்ணலாம்? பிடிக்கலாம். நம்ம தேவையில்லாததெல்லாம் பிடிச்சி வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நலமானதெல்லாம் நம்ம கையை விட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்கோம்? போயிட்டே இருக்கும். இல்லையா? உங்கள் கையில் தேவையில்லாததெல்லாம் நீங்கள் அள்ளிக்கிட்டீங்க, நலமானது என்ன பண்ணும்? போயிட்டுருக்கோம். அதை எடுக்க முடியாது. எல்லாவற்றையும் தேவையில்லாததெல்லாம் விட்டுட்டு நலமானதை மட்டும் என்ன பண்ணுங்க? பற்றி பிடிங்க. அது நலமானது எது என்பதை ஆவியானவர் தான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு விளங்க காண்பிக்கணும். அவர் சொல்லுவார் இதை எடுன்னுவார். இல்லையா? அவர் எதை எடுன்னு சொல்கிறாரோ அதை மட்டும் எடுங்க. உங்களுக்கு பிரியமாக்குதுன்ட்டு எல்லாத்தையும் எடுத்து போயின்னா தேவையில்லாத குப்பையெல்லாம் நம்ம நிறைய என்ன பண்ணிட்டு இருப்போம்? பிடிச்சி வச்சுருப்போம். நலமானது நம்மை விட்டு கடந்து போய்கொண்டே இருக்கும். ஆகவே வசனம் சொல்லுகிறபடி எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். 23வது வசனம், சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை இந்த முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஹோலினஸ்குள்ளே அவர் உங்களை வழி நடத்துவார். இந்த பர்ஃபெக்ஷன், இந்த கம்ப்ளீட்னஸ் இருக்கு இல்லையா, இது அவரால் தான் செய்ய முடியும். நாம் ஒன்றும் பரிசுத்தத்தில் பர்ஃபெக்ஷனுக்கு நம்ம என்ன பண்ண போகிறது கிடையாது, முடியாது. நம்மால் இயன்ற ஓட்டத்தை பரிசுத்தனோடு இணைந்து என்ன பண்ணுறோம்? ஓடிட்டுருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரயாசப்படுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அந்த ஃபைனலில் லாஸ்ட்டில் அந்த ஹோலினஸுடைய அந்த பர்ஃபெக்ஷன், அந்த கம்ப்ளீஷன் யார் தான் பண்ண போகிறது? அது அவர் தான் பண்ண போகிறாரு. ஆமேன். அது கடைசி. அதனால் நீங்கள் என்ன நினைக்கக்கூடாது, நான் 50 மார்க்கில் உக்காந்துருந்தாலும் எக்ஸ்ட்ரா 50 மார்க் போட்டு என்ன பண்ணுவார் ஆவியானவர், என்ன பர்ஃபெக்ட் பண்ணி 100க்கு 100 ஆக்கிடுவார் அப்படின்னு நினைக்காதீங்க. அப்படி என்ன பண்ண மாட்டார், செய்ய மாட்டார். மேக்ஸிமம் நீங்கள் உங்களால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு அபவ் 90ல் வந்து நின்னீங்கன்னா பார்ப்பார். 90 எடுத்துட்டான், சரி அப்படி இப்படி போட்டு அவருடைய கிரேஸில் என்ன பண்ணுவார், 100 மார்க்கை போட்டு ஓடு உள்ள இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், செய்வார். ஆமேன். கர்த்தர் நல்லவர். நம்மால் இயன்ற மட்டும் முடிந்த மட்டும் பரிசுத்த ஆவியின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இல்லையா, பரிசுத்தத்துக்காக போராடி பரிசுத்த ஆவியானவரோடு கூட இணைந்து கீழ்ப்படிந்து நாம் செயல்படும் போது அவர் நம்மை பரிசுத்தத்தில் என்ன பண்ணுவார், நடத்துவார். இறுதியிலே அவரே நம்ம என்ன பண்ணுவார், பரிசுத்தத்தில் நம்மை முழுமைப்படுத்துவார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமேன். எதெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும்? சில துருபதேசக்காரங்க இருக்கிறாங்க, ஆத்துமா மட்டும் பரிசுத்தமாக இருந்தால் போதும், சரீரத்தெல்லாம் அதெல்லாம் சரீரம் மண்ணுக்கு போகுது, சரீரம் வந்து மண்ணோட மண்ணாக மக்கி போகுது, அதை எரிக்க போகிறாங்க, அதெல்லாம் நீ பரிசுத்தமாக காக்கணும்னு அவசியம் இல்லை. உன் ஆத்துமாவை மட்டும் பரிசுத்தமாக காத்துக்கொள், சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளலாம் பரவாயில்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் இங்கே தெளிவாக சொல்லுது, உன் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். கடைசியாக ஒன்று சொல்லி முடிகிறாரு, நானும் அதையே சொல்லி முடிகிறேன்.
சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். அவர் எவ்வளோ பெரிய ஊழியக்காரனாக இருந்தாலும் பவுல் அநேக இடங்களில் கேட்குற ஒரே காரியம் என்னது? எனக்காக நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏதாவது பண உதவி செய்யுங்க அப்படின்னு பவுல் எங்கேயுமே என்ன பண்ணலை. எந்த நிருபத்துலேயும் எந்த சபைக்கிட்டேயும் ஒரு நாளும் பவுல் அப்படி கேட்டதே கிடையாது. அவருடைய 13 நிருபத்தில் எந்த நிருபத்துலையுமே பவுல் ஊழியத்துக்கு தேவை இருக்குது, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், பல ஊர்களுக்கு போகிறேன், எனக்கு அப்படிலாம் எங்கேயுமே அவர் கேட்கவே இல்லை. அவர் கேட்ட ஒரே ஒரு காரியம், பல நிருபங்களில் அவர் கேட்டது உடனே ஒன்று தான், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உங்கள் ஜபங்கள் எங்களை நினைவு கூறுங்க, எங்களுக்காக ஜபிங்க, எங்களுக்காக ஜபிங்க, எங்களுக்காக ஜபிங்க, ஊழியத்துக்காக ஜபிங்க, என் சரீர பலத்துக்காக என்ன பண்ணுங்க, ஜபிங்க, பிரயாணத்துக்காக, என் பாதுகாப்புக்காக ஜபிங்க. அவர் கேட்டதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். இன்றைக்கும் ஊழியக்காரர்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது என்ன தான்? எல்லா ஊழியக்காரர்களுக்கும் ஜபந்தான் தேவைப்படுது. நீங்கள் காசு அனுப்புறதெல்லாம் அவங்களுக்கு அது கூட நீங்கள் தேவையில்லை, நீங்கள் காசுலாம் அனுப்ப வேண்டியதில்லை. நீங்கள் எல்லா ஊழியக்காரர்களுக்காக என்ன பண்ணலாம்? ஜெபிக்கலாம். எல்லா ஊழியக்காரர்களுக்காக என்ன பண்ணுங்கள்? ஜெபிங்க. கர்த்தர் கிருபையில் உங்களுடைய ஜபத்தின் மூலமாக அந்த ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒரு அக்கினி, ஒரு எழுப்புதல் உண்டாகும்போது தேவன் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டு. ஆமேன். கர்த்தர் நல்லவர். நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.